ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மி சமையலில் மட்டன் திரக்கி குழம்பு எப்படி செய்யலாம்? மட்டன் 1/2 kg, 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 3, பட்டை, சோம்பு, லவங்கம், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள் 4 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, புளி கொஞ்சம். இப்போ இந்த மட்டன் திரக்கி குழம்பா மட்டன் நல்லா கழுவி வச்சுக்கணுங்க. எல்லாம் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நைஸாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மட்டனுக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். 2 குழிக்கரண்டி எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு தாளிக்கிறத போடணும். போட்டு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வணக்கணும். நல்லா கோல்டன் கலராக வரணுங்க. வெங்காயம் கோல்டன் கலராக வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் தள்ளி விட்டு வணக்குங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். வணக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை 2 ஸ்பூன் நல்லா போடணும். மட்டனுக்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வணக்கணும். வணக்கிட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் அதில் மட்டனை கழுவி வச்சுருக்க மட்டனை போடணும். நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த மட்டனை போடணும். நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதில் போடுங்க. சுத்தமாக இருக்கணுங்க. மட்டன் கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கணும். அதை போட்டு நல்லா தண்ணி வடிய விட்டு அதை போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டணும். ஒரு சேர ஒன்றா எல்லாம் சேர்கிற மாதிரி கிண்டணும். மட்டன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கிங்க. உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த 1/2 கிலோ மட்டன் ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் இதில் மிளகா போட்டு இதில் மஞ்சத்தூள் போடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் வரிசையாக ஒன்றா போடணும். மஞ்சத்தூள் போட்டு கிண்டணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூளுக்கு அப்புறம் உப்பு போடணும். உப்பு போட்டு கிண்டணும். எல்லாத்தையும் சேர்த்து கிண்டணும். கிண்டிட்டு மட்டன் எல்லாமே ஒன்றா சேர்த்து கிண்டணும். இந்த மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு சப்பாத்தி, இட்லி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். சுட சுட சோறு வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். நைஸாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு அதையும் கிண்டணும். கிண்டிட்டு நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்துங்க. அப்போ குழம்பு நல்லா ரெட் கலராக இருக்கும். அதையும் நல்லா கிண்டணும். எல்லாத்தையும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் புளியை நல்லா தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். அந்த புளியை ஊற்றணும். புளிக்கரைசலை ஊற்றணும். புளிக்கரைசலையும் ஊற்றிட்டு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் 1 டம்ளர் ஊற்றியாச்சு. கொஞ்சம் மட்டன் வேகணும். 4 விசில் விட்டாலும் வேகணும். அதுக்கான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளர் கிட்டையாவது தண்ணி ஊற்றணும். மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த குக்கரை போட்டு மூடணும். நல்லா பபிள்ஸாக வரும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு மட்டன் வேகிறதுக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றிங்க. மட்டன் நல்லா வெந்தால் தான் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கிண்டி பார்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி அந்த குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவு ஊற்றி கிண்டிட்டு அதுக்கப்புறம் மூடி விசில் போடணும். மூடி விசில் போட்டுட்டு நல்ல பபிள்ஸாக வருது பாருங்கள். வந்ததுக்கப்புறம் மூடி விசில் போடுங்க. மூடி விசில் போட்டு 3 விசில் அது 4 விசில் விடலாம். உங்களுக்கு நல்லா இன்னும் சாஃப்டாக வேணும்னா 5 விசில் கூட விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு 5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு கிண்டி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுன்னா ஓகே. இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா வற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் வற்ற வச்சுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.